ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இது 1/2 kg ரெசிபிக்கான மெஷர்மெண்ட் தான். ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரிங்கிள் டாப்போடு வரும், சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நடுவில் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ராகி மாவு வந்து நான் ஒரு 100 grams எடுத்திருக்கேன். நான் நாகா பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து 10 grams. நான் எடுத்துக்க கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா வேன் ஹூட்டன் ப்ரொஃபஷ்னல் அதோட கொக்கோ பவுடரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 130 grams. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கிறதுனா கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, கரெக்டான அளவில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டார்க் காம்பவுண்ட் வந்து 130 grams எடுத்திருக்கேன். இது வந்து மோர்டே பிராண்டோட தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 75 grams. நான் வந்து அமுல் வந்து அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரௌனிக்கு எப்படி வந்து டபுள் பாயிலிங்கில் வந்து பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு வந்து 2 எடுத்திருக்கேன். அதில் சால்ட்டு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணிவிட்டு, நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரௌன் சுகர் அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் போய் பீட்டரில் போய் பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்குள்ளே இது வந்து டபுள் பாயிலிங்கில் வந்து மெல்ட் ஆயிரும். இது வந்து எந்த லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வில் வச்சே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது பாருங்கள், நல்லா சுகர்லாம் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும், கொஞ்சம் கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து க்ரிங்கிள் டாப் வரும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ப்ரௌனி டின்னு 8 inch டின்னு 9 pieces வர மாதிரியான டின் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 kg வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து டிவைடர் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கேக் வைக்கும்போது பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கணும். ஸோ அந்த மாதிரியே நம்ம வந்து ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் இங்கே பக்கத்தில் தான் ஷாப்பில் வந்து வாங்கினேன், பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து பட்டர் ஷீட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஓடி பிராண்டோட தான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் பட்டர் மிக்சரை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாக்லேட்டெல்லாம் வந்து நல்லா அந்த மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வடிகட்டி வச்சுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சீவ் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளோர் ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது எந்த கேக்காக இருந்தாலுமே வந்து நம்ம அந்த மாதிரி சிப் பண்ணிவிட்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர்லாம் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் நல்ல பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸும் நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸும் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சைடில் இருக்கிற இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அது எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் போட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த மெஷரிங் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது தான், ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கிராம்ஸ்க்கு இருக்குது. நம்ம யூனிட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது அது நம்ம இது பண்ணோன்னா மில்க்குக்கு ml வரும், வாட்டரு, அதுக்கப்புறம் அவுன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே கிராம்ஸில் பண்ணி அந்த இதில் பண்ணுறதுக்கும் ml பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் லிங்க் வேணும்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நட்ஸு வந்து நிறையா வந்து கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதனால் நான் நட்ஸு வந்து இந்த மாதிரி
சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து அகாரோ சாப்பர் அதில் வந்து நான் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் அதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் போட்டிருக்கேன், கேஷ்யூஸு, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் வால்நட் இதெல்லாமே போட்டிருக்கேன். போட்டு இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நட்ஸு போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய நட்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்க்யூவர் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லைனா நீங்கள் சாக்லேட்ஸ், அதாவது என்ன சாக்கோ சிப்ஸு இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் சாக்லேட் செய்கிறீங்க அப்படின்னா ட்ரிபிள் சாக்லேட் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து சாப் பண்ணி நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த டிவைடர், அதை வந்து நம்ம கரெக்டான ஒரு இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அதை எடுக்கும்போது ஷேப் பார்த்திங்கன்னா ஈவனாக வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 170 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரௌனிஸ் பொறுத்த வரைக்கும் 180 டிகிரியில் வைக்கக்கூடாது. 170, 160 வந்து 170 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 170 வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பேக் ஆகி இங்கே பாருங்கள், க்ரிங்கிள் டாப்போட நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அந்த க்ரிங்கிள் டாப் வந்து நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூல்டவுன், நல்லாவே கூல்டவுன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நடுவில் இருக்க அந்த டிவைடரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஷேப்பெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அது நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும்ல. ஸோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ரிமூவ் பண்ணுற வீடியோ வந்து எடுக்க வந்து மறந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பீஸ் எடுத்து மெஷர் பண்ணி 1/2 kg கேட்டிருந்தேன். இது பர்ஃபெக்டாக 1/2 kgக்கான மெஷர்மெண்ட் தான். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜிஜி, பை.